ஹலோ, நான் சந்திரமதி பேசுறேன். என்ன சந்திரமதி அம்மா, தோத்து போய் கூட உன் திமிரு இன்னும் அடங்கல போல இருக்கு. கட்டின பணத்துக்கு ரிசீட் கூட வாங்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது நானா? ஆமாடா. டேய், நீ 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டினியே, அவங்க எல்லாருமே ஒரிஜினல் ஏலம் விடுறவங்க இல்ல. அவங்க எல்லாருமே என்னுடைய ஆட்கள். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் லோகநாதன். நீங்க நாளைக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கட்டிட்டு ஃபர்தரா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு ரிசிப்ட் வாங்கிக்கிங்க. ஓகே சார். வழக்கம் போல 50 lakhs இருக்குது. ஓகே சார். உன்னை ஏமாத்த நான் ஏற்பாடு செஞ்ச ஆட்கள். நீ ஜெயிச்சுட்டுதான் நினைச்சு வீடு கிளம்பிட்ட. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரிஜினலான ஏலமே நடந்துச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல போட்டியே இல்லாம 50 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட நான் எடுத்துட்டேன். லோகு, உன்னை முட்டாளாக்க புதுசா எதுவுமே யோசிக்க வேண்டாம். எப்படி பண்ண நீ யோசிக்கிறியா? 11:30க்கு ஏலத்துக்கு வர வேண்டிய ஆட்களை என்னோட ஆட்களை வச்சு டிராபிக் சிக்னல்ல ஒரு சின்னதா சண்டை போட வச்சேன். 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அப்பதான் என்னோட ஆட்களை வர வச்சேன். நீ அவங்கள உண்மையானவங்க நம்பி முட்டாளாயிட்ட. இப்ப தெரியுதா இந்த சந்திரமதி யாருன்னு? எங்கடா உன்னோட குடுமி போட்ட குரங்கு? அவன்கிட்ட சொல்லி வை. தலை இருக்கும்போது வாள் ஆடிச்சுனா தொலையோட சேர்த்து வாளையும் நறுக்கிடுவேன். ஒன் மோர் திங். ஹார்பர் மேட்ல ஜெயிச்சதுனால ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ த சீஃப் கெஸ்ட். நான் எப்படி யோசிக்கிறியா? தோத்து போனவங்கள பார்க்க தாண்டா நான் தோத்து போக கூடாதுங்கிற வெறி எனக்குள்ள வரும். நீதான் என்கிட்ட அடிக்கடி தோத்து போறியே, அதனாலதான் ஒன்னையே சீஃப் கெஸ்டா வர சொல்றேன். கட் பண்ணட்டுமா? என்ன விஷயம்? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு பேப்பர்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். உன் படிப்புக்கு சம்பந்தமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட காட்டலான்னு எடுத்துட்டு வந்தேன். என்னாச்சுப்பா, சைலண்டா இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லப்பா, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணினா உனக்கு லாபமா இருக்குமேன்னு தோணுச்சு. அதான் எடுத்துட்டு வந்தேன். மற்றபடி மனசு நோகிற மாதிரி நான் ஏதாவது சொல்லியிருந்தா? என்னண்ணே நீங்க பேப்பரை கொடுங்க. எங்க? அது இந்த கம்பெனி நான் மும்பையில் இருக்கும்போது ரொம்ப பழக்கண்ணே. இதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ்லாம் நல்லா தெரியும். நான் போய் கேட்டேன்னா நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்கண்ணே. அப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிற வேலையை முதல்ல ஆரம்பி. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பத்தின மேனேஜர்ஸ் தெரியும்னு சொன்னீங்க, அவங்க கிட்ட பேசி பாருப்பா. ஆனா அவங்க கிட்ட பேசி இந்த ப்ராஜெக்ட் எப்படியும் வாங்கிடலாம். ஆனா இது ஆரம்பிக்கணும்னா நிறைய பணம் செலவாகுண்ணே. ஐயோ, பணத்தை பத்தி நீ ஏன்பா கவலைப்படுற? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆபீஸ்ல பேசி எப்பயாவது ஒரு 50,000 ரூபாய்க்கு ரெடி பண்றேன். ஆனா 50,000லாம் பத்தாது, இதுக்கு நிறைய தேவைப்படும். எதுக்கு நீ அனாவசியமா கவலைப்படுற? பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. முதல்ல ப்ராஜெக்ட் எடுக்கிற வேலையை ஆரம்பி. நாளைக்கே லாபம் வந்தா பணத்தை ஈஸியா அடைச்சிடலாமே. இத பாரு, நீ எதையும் யோசிக்காத. உன் எண்ணெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல தான் இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட முதல்ல பேசு. எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணு. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. இந்த அண்ணன் பாத்துக்கிறேன். பாப்பா வா. அக்கா, யாரு? பால் விளையாடிருந்தோம்க்கா, உள்ள விழுந்துருச்சுக்கா. எங்க விழுந்திருக்கு? உங்க பக்கத்துல தான் இருக்கு, எடுத்து கொடுங்கக்கா. லெஃப்டா ரைட்டா? ரைட்டுக்கா. ஃப்ரண்டா பேக்கா? பேக்குக்கா. எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும்? என்னடா அமைதியாயிட்டீங்க? எனக்கு கண்ணு தெரியாதுடா, அதான் கேட்டேன். கிட்ட வாங்க.
தேங்க்ஸ்க்கா. ம் சரி. உன் பேர் என்ன? என் பேர் ரகுக்கா. உன் பேரு? என் பேர் கணேஷ்கா. உங்க பேருக்கா? என் பேர் மதுமிதா. உங்க பேர் நல்லா இருக்குக்கா. அக்கா நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ம் நீங்க என்ன கேம் விளையாடுவீங்க? செஸ் விளையாடுவேன், கேரம் விளையாடுவேன். கேரமா? சூப்பரா விளையாடுவேன்டா. அம்மா நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 6th படிக்கிறேன்க்கா. அக்கா நான் 7th படிக்கிறேன்க்கா. அப்படியா? சரி, உங்க வீடு எங்க இருக்கு? கார்னல்ல இருக்குக்கா. இவங்க வீட்டு பக்கத்துல தான்க்கா என் வீடு இருக்கு. அக்கா நாங்க டெய்லி இங்க வந்து விளையாடலாமா? ம் தாராளமா. சரிக்கா கிளம்புறோம். சரிடா. மது, யாருமா அவங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஃப்ரெண்ட்ஸா? அதுக்குள்ள உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா? ஆமாம்மா. நம்ம இனிமே இங்கேயே இருக்கலாமா? அப்போ உன் படிப்பு? அது மட்டும் அங்க எதுக்குமா? அதே இங்கே பாத்துக்கலாமே. என்னம்மா உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? தெரியல. தெரியலனா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல. தெரியற வரைக்கும் இங்க இருப்போம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்கேயா அங்கேயான்னு முடிவு பண்ணுவோம். அங்கிள், அங்கிள். வா ரஞ்சினி. என்ன அங்கிள் வெளியில இருந்து வரீங்க? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி 4 நாள் ஆச்சு. நீ உட்காரு. வெளியே யாரையும் காணோம். வேப்ப மரம், செம்பருத்தி செடி, மல்லிகொடி, இவங்க தான். அதுங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? முடியும், பேச முடியுமே. புரிஞ்சுக்கங்க, அதுங்களால பேச முடியாது. அது ஒண்ணுதாம்மா. மனுஷங்களுக்கு எப்படி தொடு உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கோ அதே மாதிரிதான்மா பிளான்ஸுக்கும். வாடி போன செடியை தடவி கொடுத்துக்கிட்டே தண்ணி ஊத்திக்கிட்டு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி பாரு, அடுத்த நாள் காலையில பச்சுன்னு புதுசா தளிர் விடும். சரி, அதை விடு. பிளான் சைக்காலஜில இருந்து ஹியூமன் சைக்காலஜிக்கு வருவோம். நீ கொடுத்த சிடியை பார்த்தேன். ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல குறிப்பா ஒருத்தர் லைன் தண்டபாணின்னு, அவர் தான் அதிகமா பணம் போட்டிருக்காரு. 70 crores 2 floor புக் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சந்திரமதி அவரை துருப்பா வச்சுக்கிட்டு தான் மற்ற இன்வெஸ்டர்ஸே பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அத பத்தி சந்திரமதி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவ எதை சொல்லியிருக்கா? அவ சொல்ல வேண்டியதையே சொல்லலையம்மா. சொல்ல வைப்போம். அதுக்கு தான் இந்த போராட்டமே. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த லயன் தண்டபாணி எனக்கு ரொம்ப வேண்டியவர், நல்ல சிநேகிதர். இடையே கொஞ்ச நாளா கான்டாக்ட்ஸ் இல்லை, அவ்வளவுதான். என்ன நிச்சயமா ஞாபகம் வச்சிருப்பார். சரி, இது விஷயமா பேசலான்னு அவர் மீட் பண்றதுக்காக போனா அவர் ஊர்ல இல்ல. ஒரு 3 நாள் கழிச்சு தான் வருவாருன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து போனதா சொல்லுங்கன்னு இருக்கேன். நிச்சயமா நம்ம திட்டத்துக்கு அவர் ஒத்துப்பாரு. அங்கிள், கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும். எஸ் அங்கிள், நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். திடீர்னு என்ன மௌனம் வருதோ? வருஷம் இருப்பேம்மா. ஆனா இந்த வருஷம் தான் நீ பார்த்திருக்க. ரஞ்சினி, மனுஷனுக்கு ஒளிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம், தி பெஸ்ட் சேஃப்டி லாக்கர் எது சொல்லு பாப்போம்? மனசுதாம்மா. அப்படி என் மனசுல புதைச்சு வச்சிருக்கிற பல விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் என் பையனோட நினைப்பு. ரஞ்சினி, உனக்கே தெரியும், என் சம்சாரம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல என்ன செய்யறோன்னே தெரியாம என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான். கஷ்டம்தான், இருந்தாலும் தாங்கிக்க முடியாத துக்கம் எது தெரியுமா? என் பையனை பிரிஞ்சதுதான். உசிரியே வச்சிருந்தேன் அவன் பேர்ல. எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அவன் தான். தமிழ் செல்வன்னு பேர் வச்சேன். என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பான் தெரியுமா? நான் வேலையில இருந்து வீட்டுக்கு வர்றது எப்பன்னு என் சம்சாரத்துக்கு கூட தெரியாது, அவனுக்கு தெரியும். ராத்திரி என்ன இருந்தாலும் மூச்சுக்கிட்டு கதவை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பான் அந்த கொட்டுற பனியில. அவனை தொட்டது, அவன்கிட்ட பேசினது, பழகினது, அவனை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டது, இந்த நினைப்பெல்லாம் என்னை விட்டு போகவே இல்லை. அவனை இழுத்துட்டு என் சம்சாரம் போகும்போது என் உசிரியே எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதனால்தான் அந்த ஒரு நாள், வருஷத்துல அந்த ஒரு நாள் நான் பேசுறது இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல,
அவன் நினைப்பிலேயே ஓட்டிடுறான். என் சம்சாரம் ரோஷக்காரி. நிச்சயமா அவனை ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ அதுக்கும் மேல ஒரு பெரிய ஆளா ஆக்கியிருப்பான். சொசைட்டில பெரிய அந்தஸ்துல அவன் இன்னைக்கு இருப்பான். ஷூரா சொல்றேன். டிரைவர் வண்டி எடுப்பா. ஓகே சார். ஏயா இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு போக சொன்னா வண்டியை கொண்டாந்து இங்க நிப்பாட்டி இருக்க? முதல்ல இங்க பேச வேண்டியது பேசுவோம், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போறதா இந்திரலோகத்துக்கு போறதாங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். ஏய் யாரா நீ? ஏய் நீயா? ஏய் வெளியில போகலாம் முயற்சி பண்ணாத, புரியுதா? இப்போ ஏன் உனக்கு இந்த வேலை? பாவம் அந்த லோகநாதன் அடிதடி பண்ணி அடுத்தவங்க குடும்பத்தை ஏமாத்தி மற்றவங்க குடும்பத்தை சாபத்தெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அதை போய் கவர்மெண்ட்ல காட்டி கொடுக்கணும்னு பாக்குறிய? தப்பு இல்ல? ஏய் ஏய் நீ என்ன மிரட்டுறியா? நான் யாரு நினைச்சிருக்கேன்? ஏய் இந்த நினைக்கிறது தோய்க்கிறது இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல உன்னால இந்த கார் கதவை திறக்க முடியுதான்னு பார்ப்போம். சென்ட்ரல் லாக் போட்டிருக்கேம்மா, முடியாது. சரி அப்படியே நீ அவனை பிடிச்சி கொடுத்தேன்னே வச்சுப்போம். என்ன ஆகும்? அவன் சொத்து போவோம், கார் பங்களாலாம் போவோம், லாக்கரில் இருக்கிற நகையெல்லாம் போவோம், அவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். அப்படி இப்படியே அவனும் 2 வருஷத்துல வெளில வந்துடுவான். வந்தவன் புத்தனாவோ ஹரிச்சந்திரனாவோ மாற போறான் இல்லையே. மறுபடியும் அவன் வாழ்க்கையில முதல்லேருந்து இதே தொழில தான் செய்ய போறான். திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவனை எதுக்கு தேவையில்லாம திருத்த பாக்குறேன்? வேணாம் விடு. அவன் சம்மந்தப்பட்ட ஃபைலை என்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் குழந்தைங்களோட வீடியோ கேம் விளையாடுப்போம். முடியாது, அந்த லோகநாதனை சும்மா விட மாட்டேன். ஆட போயா, உன் உயிரோட நீ ஏன் விளையாடிட்டு இருக்க? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கார் உள்ள பாம் வச்சிருக்கேன். பாமா 30 செகண்ட்ல வெடிச்சிடும். அது வரைக்கும் தான் உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம். சத்தம் கேக்குதா? ஆமா கேக்குது. ஏய் ஏய், பாம தேடுற நேரத்துல உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சுப்பாரு. வெள்ள காத்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமா யோசிச்சு கூப்பிடு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துப்பா, 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 வாப்பா, வா, காப்பாத்துப்பா, வாப்பா, வாப்பா, சீக்கிரம் வாப்பா. இந்தாப்பா, இந்தாப்பா மயிலு. இதான் மரண பயங்கிறதா? இந்தா. ஹேய், வெறும் டைம் பீஸியா? பாக்குறதுக்கு டைம் பாம் மாதிரி தான் இருக்கும். என் ஞாபகார்த்தமா வச்சுக்கோ. கரெக்டா? இது வெறும் டைம் பீஸா இருக்கிறதும் டைம் பாமா மாறுறதும் இதுக்கு மேல நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. வண்டி ஓட்ட தெரியும்ல, பத்திரமா வீடு போய் சேரு.